Hi friends, welcome to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். சூப்பரான silk saree டைப்ல இருக்கிற fancy saree தான் இது. நீங்க வந்து இந்த மாதிரி sarees வந்து ப்ளவுஸ் ஸ்டிட்ச் பண்ணிருக்கீங்களா அப்படினு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஃபுல்லா வந்து ஒரு பட்டு saree மாதிரி தான் இருக்கும். ஆனா கீழ வந்து லேஸ் கொடுத்து ஒரு ஃபேன்சியான saree மாதிரி இதுதான் இருக்குது. இந்த சாரீக்கு வந்து எப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண சொன்னாங்கன்னாக்கா நம்ம எந்த கலரையும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா சிங்கிள் கலர்லேயே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்கேலப் டிசைன் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்லீவில் வந்து பப் ஸ்லீவ் வைக்கிறேன். பப் ஸ்லீவ் வச்சு ஸ்கேலப் டிசைன் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்லேயும் ஸ்கேலப் தான், பேக் சைடும் ஸ்கேலப் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு அந்த பீஸை வந்து நான் அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்குது. சுருக்கமாக இருக்கிற ப்ளவுஸை வந்து நம்ம ப்ளவுஸ் தைச்சோன்னா நம்மளுக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்காது. எப்போவுமே ஒரு நீட்டான ஃபினிஷிங் வேணும்னா ப்ளவுஸையும் சரி லைனிங்கையும் சரி அயன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது ஒரு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப நாளாக வந்து ப்ளவுஸ் வந்து அயன் பண்ணாமல் தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ வர வர வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து சுருக்கமாக வர மாதிரி தான் வருது. அதே மாதிரி லைனிங்கும் நம்மளுக்கு சுருக்கமாக தான் வருது. அதனால் நீட்டாக நம்ம எல்லாமே அயன் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். எந்த அளவுமே நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவும் வராது, கம்மியாகவும் வராது. அந்த மாதிரி வந்து அயன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறேன் நான். சரின்னு சொல்லிவிட்டு இந்த கிளாத்தெல்லாம் அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேன்வாஸ் வந்து கட் பண்ணிவிட்டேன். சேம் வந்து இப்போ நான் கட் பண்ணி அயன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃப்ரண்ட்லையும் கேன்வாஸும் பேக் சைடு வந்து போட் நெக் வந்து கீழே வந்து வீட்டில் ஸ்கேலப் வர மாதிரி தான் டிசைன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் வந்து நீட்டாக ஃபினிஷிங் வந்தது, சூப்பராக இருந்துச்சு. யாரெல்லாம் கேன்வாஸ் வைக்காமல் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த டிசைனர் ப்ளவுஸ்க்கெல்லாம் ஸ்கேலப் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். சூப்பராக நீட்டாக வரும். ஃபினிஷிங் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து திக்னஸாக கிளாத் இருந்தாலும் கேன்வாஸ் வச்சு தைக்கும்போது அதுக்கு நீட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸில் வந்து ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் குட்டியாக பார்டர் மட்டும் வந்தது. அந்த பார்டர் வந்தது மட்டும் ஸ்லீவுக்கு மட்டும் நான் வச்சுட்டேன். ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு அந்த பார்டரையும் வந்து அந்த சென்டரில் வர மாதிரி வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். பஃப் வச்சுருக்கேன். ஸ்லீவுக்கு பஃப் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் சைடு வந்து நான் ஏற்கனவே ஸ்கேலப் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ஸ்கேலப் நெக்கு தான். ஃப்ரண்ட்லேயும் ஸ்கேலப் நெக்கு தான். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து எங்கிட்ட தைக்கிறவங்க மோஸ்ட் ஆஃப் கஸ்டமர் எல்லாமே இப்போ இந்த கேன்வாஸ் நெக்கு தான் கேட்குறாங்க. நிறைய நாள் நான் வீடியோ போடாததுக்கு காரணம் எல்லாமே கேன்வாஸ் நெக் வச்சு தான் ஸ்டிச் பண்ணேன். அதே மாதிரி ஸ்கேலப் வச்சு தான் ஸ்டிச் பண்ணேன். அதனாலேயே நான் மறுபடியும் உங்களுக்கு போர் அடிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ போடல. அதுக்கப்புறம் நிறைய ப்ளவுஸ் டிசைன் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு 1 by 1 வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். என்னென்ன ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன் எப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க. இப்போ வந்து நான் எப்போவுமே நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணணும். ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக வச்சு கட் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸ் வந்து நான் பிரின்சஸ் கட்டிங் தான் போட்டிருக்கேன். பிரின்சஸ் கட் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் தைக்கும்போது மோஸ்ட் ஆஃப் அந்த பிரின்சஸ் கட் வச்சு தைக்கும்போது சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங். நானும் நிறைய வந்து கஸ்டமருக்கு வந்து அவங்களாவே கேட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு போயிருக்காங்க. அதனால் நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு வந்து இந்த பிரின்சஸ் கட் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் இருக்கிற ஸ்லீவ் டிசைன்ஸ் ஆகட்டும், பேக் டிசைன்ஸ் ஆகட்டும், எல்லாமே பிரின்சஸ் கட் வச்சு தான் கேட்குறாங்க. பாருங்கள், ஃபுல் ப்ளவுஸும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நிறைய வீடியோஸ் வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடாமல் அந்த கட்டிங் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் தான் காட்டியிருக்கேன். நான் இன்னைக்கு போக போக உங்களுக்கு கட்டிங் வீடியோவும் காட்டுறேன், ஸ்டிச் பண்ணுற வீடியோவும் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் டிசைன் இந்த சாரீக்கு சூட் ஆகுதா, நான் ஸ்டிச் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.